ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் உடைய சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 2024ல. ஸோ அதுல வந்து என்னென்ன புது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். எஸ் அன்பு, வெல்கம் டு த செஷன். விஜயகுமார், வெல்கம் டு த செஷன். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஓகேங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 டிகேட் கழிச்சே நம்மளுக்கு வந்து சிலபஸ் மாத்திருக்காங்க. ஸோ சிலபஸ்ல வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு, கண்டிப்பா மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. அந்த மாற்றங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதை பத்தி பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அதை வந்து சிம்பிளா வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம், என்னென்ன அடிஷன்ஸ் என்னென்ன டெலிஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் இந்த செஷன்ல. ஷர்மி, ஹாய், வெல்கம் டு த செஷன். ஓகேங்க. சோ நம்ம செஷனுக்குள்ள வந்து போயிடலாம். மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த மாற்றங்களை வந்து மூணா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், முதல்ல வந்து எக்கனாமிக் சிலபஸ் பிஜிடிஆர்பி எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவுல வந்து யூனிட்ஸ் வந்து இருந்திருக்கும். எஸ்பெஷலி நம்ம எக்கனாமிக்ஸ்ல 19 யூனிட் பக்கம் கொடுத்திருப்பாங்க. சிலபஸ் கம்மி தான், பட் ஆனா வந்து யூனிட்ஸ் வந்து 19 யூனிட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த 19 யூனிட்ஸை கன்சாலிடேட் பண்ணி இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 யூனிட்டா மாத்திட்டாங்க. எப்படி வந்து நீங்க எல்லாருமே வந்து பிஜிடிஆர்பினா எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பீங்க, சைமல்டேனியஸா நிறைய பேர் யூஜிசி நெட்டுக்கும் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ யூஜிசி நெட்ல எப்படி வந்து 10 யூனிட் இருக்கோ, சிமிலர் டு தட் பிஜிடிஆர்பிலையும் 10 யூனிட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மாற்றம். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய வந்து கன்சால்டேஷன் நடந்திருக்கு. 19 யூனிட்ட 10 யூனிட்டா மாத்துறாங்க அப்படின்னா அதுல கன்சால்டேஷன் நடந்திருக்கு. நிறைய யூனிட்ட ஒன்னா சேர்த்திருக்காங்க. இது இல்லாம நிறைய புது அடிஷன்ஸ் வந்திருக்கு. ஒரு 3 கான்செப்ட் வந்து என்டையரா வந்து புதுசான ஒரு யூனிட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ், அது வந்து இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸா இருக்கலாம், இல்ல வந்து மைக்ரோ மேக்ரோவா இருக்கலாம், அதுல புது அடிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த யூனிட் இருக்கு, ஆனா யூனிட் கீழே சப் யூனிட்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு, நிறைய இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, அரவிந்தன், கனிமொழி, எபினைசர், ஷாலினி, வெல்கம் டு த செஷன். சரிங்க, இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டா வந்து பாத்திரலாம். சோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புது சிலபஸ்ல என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா 10 யூனிட். அதுல வந்து மைக்ரோ மேக்ரோ, மணி அண்ட் பேங்கிங், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், பப்ளிக் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக் growth and development, environmental economics and demography, Indian economy 1, Indian economy 2, quantitative methodsனு 10 யூனிட் இருக்கு. இதுல இங்க ரெட்ல கொடுத்திருக்க யூனிட்ஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய யூனிட்ஸ். சரிங்களா? சோ ஏற்கனவே இந்த 19 யூனிட்ஸ்ல இதெல்லாம் தான் இருந்துச்சு, அதை வந்து ஒன்னா கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. இந்த கிரீன்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே புதுசா இந்த சிலபஸ்ல ஆட் பண்ண யூனிட்ஸ். ஓகேங்களா? எக்கனாமிக் growth, என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், இது மூணும் புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து இப்போ வந்து பழைய சிலபஸ் வெர்சஸ் புது சிலபஸ் ரெண்டையும் வந்து வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம், என்னென்னலாம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. வில் ஸ்டார்ட் வித் யூனிட் நம்பர் 1, which is மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பழைய சிலபஸ் பார்த்தோம்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸே 4 சாப்டரா டிவைட் ஆயிருக்கும். நீங்க பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் 1ல கன்சியூமர் பிஹேவியர் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ கன்சியூமர் பிஹேவியர் அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. யூனிட் 2ல வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் இருக்கும். யூனிட் 3ல வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருப்பாங்க. ஃபாலோட் பை யூனிட் 4ல ஃபேக்டர் பிரைசஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த 4மே இந்த பக்கம் வந்துருச்சு. 4ம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு யூனிட்டா வந்து வந்திருக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல. சோ இதுல சில அடிஷன்ஸ் அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மைக்ரோ யூனிட் 1ல எடுத்தோன்னா ஆரம்பத்துல கன்சியூமர் பிஹேவியர் இருக்கு. ஆனா போன சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், அதே மாதிரி கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ். நம்ம வந்து இது கொடுக்கலனாலும் நம்ம இன்டைரக்டா அதை படிச்சுட்டு தான் இருந்தோம். டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி, டிமாண்ட் இதெல்லாமே படிச்சுட்டு தான் இருந்தோம். பட் ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பிளிசிட்டா அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. சிமிலர்லி கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிற விஷயம் ஆட் ஆயிருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படியே வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஒரு 2 விஷயம் மட்டும் ஆட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் எடுத்துட்டோம்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். அந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படியே இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க புது சிலபஸ்லயும். எக்ஸ்ட்ராவா வந்து என்னன்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் பிளஸ் லிட்டன்ஸ் டு ஸ்கேல். இது ரெண்டுமே பேசிக் லா தான். நம்மளுக்கு இங்க எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கலனாலும் இங்கேயும் நம்ம அதை படிச்சுட்டு தான் இருந்தோம். இப்போ நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்திருந்தீங்க அப்படின்னாலும், இல்ல வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், நீங்க இதெல்லாமே படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் படிச்சுட்டு தான் இருந்திருப்போம். பட் ஆனா வந்து இது திரும்ப எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த 2 சேஞ்சஸ்னால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ஏன்னா ஏற்கனவே படிச்ச விஷயத்தை திரும்ப எடுத்து சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். மேஜரா எங்க சேஞ்ச் வந்திருக்கு இந்த புது சிலபஸ்ல அப்படின்னா இந்த இடம். அதாவது உங்களுடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல முதல்ல வந்து பெர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபாலி, மோனோபாலிஸ்டிக், இது நார்மலா எல்லா பக்கம் இருக்கிற காமனான விஷயம். அதே தான் இங்க ஆட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா இங்க என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கேம் தியரி ஆட் பண்ணிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ கேம் தியரியில வந்து ரொம்ப வந்து டீடைல்டா அந்த கேமுடைய சம்ஸ் இதெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளா வாட் இஸ் அ பேசிக் கேம் தியரி, அதே மாதிரி நான் கோஆபரேட்டிவ் கேம்ஸ்னா என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு பேசிக்கான விஷயங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். பிளஸ் நம்ம ஆலிகோபாலி படிக்கும் போதே டியூபாலி மாடல்ஸ் படிச்சிருப்போம். சரிங்களா. கோட்னன், பர்ட்னாட் இது மாதிரி நிறைய டியூபாலி மாடல்ஸ் நம்ம அதுல படிச்சிருப்போம். அதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் இங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா அந்த டியூபாலியை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சோ மத்தபடி ரொம்ப மேஜர் சேஞ்ச் எந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. கேம் தியரி அண்ட் நான் கோஆபரேட்டிவ் கேம்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு அந்த சேஞ்ச் வந்து ஏற்பட்டிருக்கு. சரிங்களா. சோ அடுத்தது ஃபேக்டர் பிரைசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த ஃபேக்டர் பிரைசஸ்ல இந்த ஜெனரல் ஈக்குலிபிரியம் அனாலிசிஸ் எல்லாம் நம்மளுக்கு மேக்ரோல இருந்துச்சு. அதை வந்து தூக்கி மைக்ரோல வந்து கொடுத்திருக்காங்க. சிமிலர்லி வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ஓல்ட் அண்ட் நியூ பிளஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ஓல்ட் அண்ட் நியூ, எக்கனாமிக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு ரெபிடேட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதுசா ஆட் ஆயிருக்கக்கூடிய சிலபஸ்லேயே இந்த பர்டிகுலரான விஷயமும் ஆட் ஆயிருக்கும். ஸோ 2 யூனிட்ல உங்களுக்கு வந்து இந்த வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஓவர்லாப் ஆகும். ஸோ மற்றபடி வந்து ஃபேக்டர் பிரைசஸ்ல இருக்கக்கூடிய வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், தியரி ஆஃப் ரெண்ட் இதெல்லாம் அப்படியே இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு 2 தியரம் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ பாரிட்டோ, ஹிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கொஞ்சம் இதுல படிச்சிருப்போம். அதே மாதிரி கொஞ்சம் வந்து மேக்ரோல படிச்சிருப்போம். அதை வந்து ஒன்னா எடுத்து இங்க மைக்ரோல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்ப நீங்க வந்து புதுசா மொத்தமா நீங்க புதுசா படிக்கக்கூடிய விஷயங்கள் 2. ஒண்ணு வந்து கேம் தியரி, நான் கோஆபரேட்டிவ் கேம்ஸ். இன்னும் நீங்க வந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். இது வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ஓவர்லாப் இருக்கனால ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சோ இது 2 தான் புதுசா படிக்க வேண்டியது. மத்தெல்லாம் ஏற்கனவே நீங்க படிச்சதான் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. கமிங் டு த செகண்ட் யூனிட், அதாவது ஓல்டு சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் 4 யூனிட்டை கம்பைன் பண்ணி யூனிட் 1 கொடுத்தாச்சு இங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல. இப்போ நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் போலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 ஓல்டு சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 5, 6, 7, 8 4 யூனிட்டோட கம்பைன் பண்ணி செகண்ட் யூனிட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய விஷயங்களே தான் இங்க வந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங் இருக்கும். அதே தான் இங்க நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் அப்படிங்கிறது டீடைல்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா. கிளாசிக்கல் தியரி, கிளாசிக்கல் மாடல், வித்அவுட் இன்வெஸ்ட்மெண்ட், வித் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கிளாசிக்கல், கினேஷன், போஸ்ட் கினேஷன் அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே இங்க கொடுத்திருக்கக்கூடிய எல்லா டீடைலுமே அடங்கிடும். இந்த கிளாசிக்கல் ஆகட்டும், நியோ கிளாசிக்கல், அப்ரைசல் ஆகட்டும், போஸ்ட் கினேஷன் ஆகட்டும், இது எல்லாமே இந்த 3 வார்த்தைகள் அடங்கிடும். சோ மொத்தமா இந்த 2 யூனிட் வந்து அப்படியே இந்த ஒரு பாயிண்ட்ல சப்ஸ்யூம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் நம்ம யூனிட் 7 எடுத்தோம் அப்படின்னா இங்க தியரிஸ் ஆஃப் பிசினஸ் சைக்கிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. பின்னாடி அடுத்த யூனிட்ல கொண்டு போயிட்டாங்க. சோ அதுக்கு பதிலா உங்களுக்கு இருக்கக்கூடிய நார்மல் தியரிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே இங்க இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா. சோ மத்தபடி வந்து ஜெனரல் ஈக்குலிபிரியம் மாடல் நம்ம முன்னாடியே பார்த்தோம் மைக்ரோல வந்து கொண்டு போயிருக்காங்கன்னு. சோ மானிட்டரி, இன்கம் அண்ட் பிசிக்கல் பாலிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பின்னாடி சப்சிக்வெண்ட் சாப்டர்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பெருசா வந்த விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சப்ஷன் தியரிஸ். சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சப்ஷன் தியரிஸ், இந்த தியரிஸ் தான் வந்து மெஜாரிட்டி சேஞ்சஸ் வந்து வந்திருக்கக்கூடிய இடம் நம்மளுக்கு. ஓகேங்களா. பட் ஆனா வந்து இந்த தியரிஸ் வந்து ரொம்ப பேசிக் தான். நீங்க ஒரு 12th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துட்டாலுமே இல்ல வந்து என்சிஆர்டிலையும் பாத்தீங்க அப்படின்னாலுமே 12th எக்கனாமிக்ஸ் புக்லயே இந்த தியரிஸ் ஆஃப் கன்சப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ பேசிக்கான விஷயங்கள் தான், பெருசா பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த லியோன்டிஃப் இன்புட் அவுட்புட் மாடல், க்ளோஸ் இன்புட் அவுட்புட் மாடல் வந்து இங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா வேற இடங்கள்ல வரும். அது எங்க வரும் அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். சோ இங்க வந்து நம்ம மேஜரா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய புது ஏரியா எது அப்படின்னா இந்த இடம். சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் இந்த இடம் தான். ஓகேங்களா. ஓகேங்க. சோ நம்ம வந்து இதுதான் மேக்ரோ பத்தி நீங்க பயப்பட வேணாம். நீங்க ஏற்கனவே இருக்கிற யூனிட் 5, யூனிட் 6 அண்ட் யூனிட் 7 நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா மேக்ரோவும் ஈஸி தான். எக்ஸ்ட்ராவா சின்ன விஷயம். சோ இது வந்து ஜஸ்ட் என்ன கேட்ட நான் என்ன சொல்லுவேன்னா பாக்குறதுக்கு தான் சிலபஸ் பெருசா இருக்கு. பட் ஆனா ஒரு 10% அடிஷன் தான் உங்களுடைய மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல. சரி, we'll move on to the third area. Third area வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு we have money and banking. சரிங்களா. சோ பழைய சிலபஸ்ல மணி அண்ட் பேங்கிங்க வந்து 2 சாப்டர்ல கொடுத்திருப்பாங்க. ஒன்னு யூனிட் நம்பர் 9, இன்னொன்னு யூனிட் நம்பர் 10. சோ யூனிட் 9ல வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல மணி, கினேஷியன் அப்ரோச், கிளாசிக்கல் அப்ரோச் இதெல்லாம் டீடைலா கொடுத்திருப்பாங்க. என்னென்னலாம் ஃப்ரெட்மேன் தியரி, மானிட்டரிசம், டிமாண்ட் தியரி, சப்ளை தியரி ஆஃப் மணி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 10th யூனிட்ல சென்ட்ரல் பேங்க் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டாங்க, சோ இந்த பாட்டை அப்படிங்க கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. அதை வந்து இவங்க வந்து டீடைல் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, ஒவ்வொரு நபர்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. டான் பேட்டர்கன், மில்டன் ஃப்ரெட்மேன் அப்படின்னு இவங்க நபர்களை மென்ஷன் பண்ணாம தே ஜஸ்ட் மென்ஷன் கிளாசிக்கல், கினேஷியன் அண்ட் போஸ்ட் கினேஷியன் அப்ரோச்சஸ். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இம்ப்ளிசிட்டா சிலபஸ் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகுது.
முதல்லலாம் இங்க கொடுத்திருக்கக்கூடிய நபர்களோடது மட்டும் படிச்சா போதும். ஆனா இப்ப என்ன, நம்மளுக்கு வந்து கிளாசிக்கல் கிளினிஷியன், போஸ்ட் கிளினிஷியன்ல மெஜாரிட்டி யாரெல்லாம் மெயின் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்களோ, யாரோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி மணி இருக்கோ எல்லாமே நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் கேம்பிரிட்ஜ் அப்ரோச் இருக்கு, அதே மாதிரி ஃபிஷர்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியா வந்து இந்த சப்ளை ஆஃப் மணி அப்படின்னு நம்மளுக்கு ஷார்ட்டா கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. சப்ளை ஆஃப் மணி கிளாசிக்கல் வெர்ஷன் அதைவே இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மணி சப்ளை படிக்கும்போது உங்களுக்கு M1, M0, M2, M3 எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம ஹை பவர்ட் மணினா இட் இஸ் நத்திங் பட் M0 தான் ஹை பவர்ட் மணி அப்படின்னு சொல்லுவோம். அதை தனி கான்செப்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் மணி மல்டிப்ளையரை டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னல போன யூனிட்ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல நம்மளுக்கு வந்து பிசினஸ் சைக்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிசினஸ் சைக்கிளை இங்க கொண்டு வந்துட்டாங்க, மணி அண்ட் பேங்கிங் ஏரியால கொண்டு வந்துட்டாங்க. இன்ஃபிளேஷன் with respect to business cycle, இன்ஃபிளேஷனும் பிலிப்ஸ் கர்வும் ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த போர்ஷன்ல சிலபஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. சோ மேக்ஸிமம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஒரு 4 தியரிஸ் பக்கம் மட்டும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியதா இருக்கும். இப்ப ஏற்கனவே நீங்க படிச்ச தியரிஸ் அது கூட ஒரு 4ல இருந்து ஒரு 5 தியரிஸ் நீங்க ஆட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கமிங் டு த செகண்ட் பார்ட், இந்த யூனிட்ல வந்து செகண்ட் பார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் உடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய மானிட்டரி பாலிசி இங்க கொண்டு வந்துட்டாங்க. புது சிலபஸ்ல இந்த இடத்துல மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மானிட்டரி பாலிசி கொண்டு வந்தாச்சு. இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சில தியரிஸ், ரேஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஹைபோதசிஸ், அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப புது விஷயம் நான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் இட்ஸ் ரெகுலேஷன்ஸ். அப்படின்னா நம்ம இந்த ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. சோ அது அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். நீங்க கேட்கலாம், கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் இட்ஸ் ரெகுலேஷன் தானே சொல்லியிருக்கோம், ஏன் மணி மார்க்கெட் படிக்கணும் அப்படின்னா, மணி மார்க்கெட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர். நிறைய நேரங்கள்ல கேபிட்டல் மார்க்கெட் கொடுக்குற இடத்துல மணி மார்க்கெட் கான்செப்டும் உள்ள ஆட் ஆகி தான் வரும். ஸோ மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், அதோட ரெகுலேஷன்னா we are talking about செபி. செபியும் வந்து நம்ம படிக்கணும். ஸோ சென்ட்ரல் பேங்க்னு படிக்கும்போது நம்ம ஆர்பிஐ பத்தி படிச்சிருவோம். இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேஷன் படிக்கும்போது செபி பத்தி படிச்சிருவோம். சரிங்களா? ஸோ அது இல்லாம ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், என்பிஎஃப்சிஸ். ஸோ என்பிஎஃப்சிஸ்ல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன விஷயம் ஆட் ஆகும்னா, எதெல்லாம் வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள். அப்போ அந்த கான்செப்ட்ல நம்மளுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வரும், அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார் வரும், பென்ஷன் செக்டார் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, IRDAI பத்தியும் படிக்கணும் இங்க, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பத்தியும் படிக்கணும். அதே நேரத்துல PFRDA, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பத்தியும் படிக்கணும். சோ மொத்தமா வந்து என்னன்னா பினான்சியல் செக்டார் முழுசுமே நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். இது வந்து ஒரு பெரிய அடிஷன். ஸோ இன்ஃபேக்ட் வந்து எங்கெங்கெல்லாம் மணி அண்ட் பேங்கிங் ரிலேட்டடான விஷயங்கள் வருதோ இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வரக்கூடிய இடம். இந்த பார்ட் தான் நான் கஷ்டம்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% இதே கவர் ஆயிடுது. ஃபினான்ஷியல் செக்டார் அப்படிங்கிறதே இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்ல ஒரு கிரக்ஸ் என்ன அப்படின்னா, அடிக்கடி சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பார்ட் இது. ரெகுலரா வந்து கரண்ட் அப்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட். அதனால இந்த பார்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்து படிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்டேஜ். நம்ம பார்த்த 3 யூனிட்ல இதுதான் ஹையஸ்ட் ஸ்டேஜ் இது வரைக்கும். சரிங்களா? ஓகே. சோ we'll move on to the next unit, unit number 4. ஃபோர்த் யூனிட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். முதல்ல இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்ல சில ரிடென்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. சில விஷயங்கள் வந்து ரொம்ப பழசா இருந்தது, அதவே திரும்ப திரும்ப எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்ப அதை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. சோ என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க EEC இருக்கா. EEC அப்படின்னா யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி இருந்துச்சு. பட் ஆனா அது என்ன ஆயிடுச்சு, இப்ப யூரோப்பியன் யூனியனா வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வேகா கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம், இன்டர்நேஷனல் கேபிட்டல் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அது ஸ்பெசிஃபைடா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்கும், IMF, வேர்ல்டு பேங்க், இது மாதிரியான நிறுவனங்கள். சரிங்களா? சோ IMF அண்ட் வேர்ல்டு பேங்க் இங்கே ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டாரிஃப் அண்ட் கோட்டாஸ் அந்த எஃபெக்ட் இருக்கா. சோ இந்த ஃப்ரீ ட்ரேட் வெர்சஸ் ப்ரொடெக்ஷனிசம், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா. இட் இஸ் none other than டாரிஃப் அண்ட் கோட்டா. சோ நம்ம வந்து டாரிஃப்ஸையும் டாரிஃப் வந்து என்ன சொல்லுவோம், குவாலிட்டேட்டிவ் இது அப்படின்னும், ஐ மீன் குவான்டிடேட்டிவ் வந்து டாரிஃப் அப்படின்னு சொல்லுவோம், குவாலிட்டேட்டிவ் we call it as நான் டாரிஃப் பேரியர்ஸ். அதுக்குள்ள கோட்டா வரும், அதே மாதிரி வாலண்டரி ரெஸ்ட்ரெயின்ஸ் வரும், எம்பார்கோ வரும். சோ இது மாதிரி நான் டாரிஃப் பேரியர்ஸ் நிறைய இருக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்களே தவிர மத்தபடி இதெல்லாம் சேம் தான். அதே மாதிரி அடுத்தது இங்க வந்து ரீஜனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பை டெவலப்பிங் எக்கானமிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த ரீஜனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சில மெயின் விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா அது இல்லாம பின்னாடி எக்ஸெட்ரான்னு ஒண்ணு வேற கொடுத்துட்டாங்க.
ஸோ நம்ம இந்த வெயின் விஷயங்களையும் படிக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் படிக்கணும். ஐ வில் கிவ் யூ சர்டன் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ காட் இருக்கு. ஸோ காட்ல இருந்தா WTO உருவாச்சு. அது ட்ரேட் பாலிசி, ட்ரேட் ப்ராப்ளம்ஸ்குள்ள வந்துடும். ரீஜனல் ட்ரேட் பிளாக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல யூரோப்பியன் யூனியன் கொடுத்துருக்காங்க, ஆசியான் நாடுகள் கொடுத்துருக்காங்க, சார்க், நாஃப்டா, பிரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்க எக்ஸெட்ரான்னு ஒரு பாயிண்ட் இருக்கா. ஸோ இந்த எக்ஸெட்ரா அப்படிங்கிறதுல நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா we have something called மெர்கசோர். மெர்கசோர் வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய ஒரு யூனியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெர்கசோர்ல இருக்கலாம். அதே மாதிரி அப்பெக் நிறுவனங்கள், ஏசியா பசிபிக் எக்கனாமிக் யூனியன் இருக்கலாம். அதுக்கப்புறம் பீம்ஸ்டெக், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன், இந்தியாவுடைய ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ ரீசெண்டா கூட இந்தியா வந்து ஒரு சென்டர் வந்து ரீஜனல் சென்டர் இந்தியாவில் ஆரம்பிக்க போறாங்க பீம்ஸ்டெக் உடையது. ஸோ அந்த பீம்ஸ்டெக் விஷயமா இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா விஷயங்கள், சரிங்களா, மெர்கசோர் ஆகட்டும், இல்ல இது மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டம் யூனியன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு எக்ஸெட்ரால. பட் நீங்க எக்ஸெட்ரா வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏஷியான், சார்க், நாஃப்டா அண்ட் பிரிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நாஃப்டா அப்படிங்கிறது இப்ப இல்ல, பட் ஆனா அது சிலபஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாஃப்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாஃப்டாவை ரீப்ளேஸ் பண்ணி USMCA அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ நாஃப்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ USA, கனடா அண்ட் மெக்சிகோ 3 நாடுகள் சேர்ந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணி USA, மெக்சிகோ, கனடா அக்ரிமெண்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து USCMA அப்படின்னு சொல்லுவோம், MCAன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாஃப்டா 2.0 இல்லை நியூ நாஃப்டா அப்படிங்கிற பேர்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாஃப்டா படிக்கும்போது அதோடைய ரீசெண்ட் வெர்ஷனும் சேர்த்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ ஏற்கனவே இருக்கிற விஷயம் அப்படியே இதா இருக்கு, பட் கொஞ்சம் ஸ்பெசிபிகேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாம பெரிய சேஞ்சஸ் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா இந்த யூனிட்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 75% வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. தியரிஸ் படிக்கணும், முதல்ல நம்ம தியரிஸ் படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து தியரிஸ் படிக்கணும். ஆனா அந்த தியரிஸ்லயே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க என்னென்ன தியரிஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இங்க வந்து ஆடம் ஸ்மித்தோடையது, ரிகார்டோ, ஹெச்ஓ தியரம், அதே மாதிரி க்ரூக்மேனோடைய தியரி. அது மட்டும் இல்லாம இந்த ஹெச்ஓ தியரத்தோடைய எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்பஸ்கி தியரமும் ஃபேக்டர் பிரைஸ் ஈக்குவலைசேஷன் தியரமும். சரிங்களா. ஸோ தியரம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 தியரம்ஸ் வந்து நீங்க படிச்சா போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்னு, இது வரைக்கும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அவங்க ஆட் பண்ணல. ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்பெஷலி 1991க்கு அப்புறம் பிஓபி படிக்காத எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸே இருக்க மாட்டோம். ஸோ பிஓபி ஆட் பண்ணிருக்காங்க, ஈக்குலிபிரியம், டிஸ்ஈக்குலிபிரியம், அதுக்கப்புறம் ஃபாரின் மார்க்கெட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா. ஆப்டிமம் கரன்சி ஏரியா, இன்டர்நேஷனல் கேபிட்டல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே. நீங்க வந்து யூஜிசி நெட்டுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படியே யூஜிசி நெட்ல இருக்கும். இது எல்லாமே அப்படியே யூஜிசி நெட்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதுல 75% புது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஆனா வந்து இதை பத்தி பயப்பட வேணாம், கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 5 தியரம் தான். அந்த 5 தியரம் எடுத்தீங்கன்னா நீங்க நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே 2 சைட்ல நீங்க அந்த தியரத்தை முடிச்சிருவீங்க. ஓகேங்களா. அதனால பயப்படாம இந்த யூனிட் வந்து படிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 5வது யூனிட்க்கு வந்து போகலாம். ஸோ 5வது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஃபினான்ஸ். ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ்ல ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 சாப்டர்ஸ் இருந்துச்சு. யூனிட் நம்பர் 12, 13, 14 அண்ட் 15. இந்த 4ஐயும் வந்து ஒன்னா சேர்த்து யூனிட் 5 பப்ளிக் ஃபினான்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னா இந்த டாக்ஸேஷன் இருக்கா, அந்த டாக்ஸேஷன் அப்படியே இங்க கொண்டு வந்தாச்சு. சரிங்களா. ஸோ எக்ஸ்ட்ராவா ஒண்ணு என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேயும் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருக்கு. ஆனா ஸ்பெசிஃபைடா ஜிஎஸ்டி பத்தி எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கணும். ஜிஎஸ்டி பத்தி ஸ்பெசிஃபைடா. ஸோ ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டியோட என்னென்ன டைப் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூஜிஎஸ்டி இருக்கு, ஐஜிஎஸ்டி இருக்கு. இப்போ ரீசெண்டா யூஜிஎஸ்டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க, யூனியன் டெரிட்டரிஸோடைய ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி இருக்கு. இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இம்பாக்ட் எல்லாம் என்ன அர்த்தம்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி கவுன்சில் அவங்க தான் வந்து எல்லா முடிவுகள் எடுப்பாங்க. அப்போ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தின விஷயங்கள், அதுக்கப்புறம் எப்படி அந்த ரேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அது கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாரு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பிளஸ் இம்பாக்ட்னா அதோடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு படிக்கணும். ஸோ ஸ்பெசிஃபைடா ஜிஎஸ்டி ஏரியா இஸ் அ நியூ ஏரியா இந்த இடத்துல. சரிங்களா. ஸோ ஏற்கனவே வந்து பேசிக் மட்டும் நம்ம படிச்சிருப்போம், வாட் இஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு இன்டைரக்ட் டாக்ஸ்ல. அது கொஞ்சம் டீடைல்டா இங்க படிக்க வேண்டியதா இருக்கும்.
சரிங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தியரிஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ல இங்க நார்மலா தியரிஸ் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த தியரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன தியரி ஸ்பெசிஃபைடா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்கிரே உடைய தியரி, வேக்னர் உடையது அண்ட் பீகாக் அண்ட் வைஸ்மேன். இந்த தியரிஸ் முதல்ல இங்க படிச்சுட்டே இருந்திருப்போம். பட் ஆனா இங்க ஸ்பெசிஃபைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த 3 மட்டும் படிங்கப்பா போதும் அப்படின்னு ஸ்பெசிஃபைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பப்ளிக் டெட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மீனிங் தியரிஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ இங்க வந்து பெருசா அவங்க வந்து தியரிஸ் டிஃபைன் பண்ணல, ஜஸ்ட் மீனிங் தியரிஸ் அண்ட் மெத்தட்ஸ்னு இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இன் இந்தியா அப்படிங்கிற பாட்டும், அதே மாதிரி பப்ளிக் பாரோயிங்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டும் இங்க இல்ல. அதுக்கு பதிலா எங்க வந்திருக்கும் அப்படின்னா இங்க டெபிசிட் பினான்சிங் கேட்டகரிக்குள்ள வந்துடும். இந்த பாரோயிங்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? சோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டெபிசிட் பினான்சிங்ல வந்துடும். ஏன்னா டெபிசிட் பினான்சிங் அப்படிங்கிறது உங்களுக்கு டாக்ஸ் பத்தாதப்போ உங்களுடைய பட்ஜெட்டரி நீட்ஸை நீங்க சால்வ் பண்றதுக்காக நீங்க வாங்கக்கூடிய கடன் தான். சோ அதை வந்து டெபிசிட் பினான்சிங் அப்படிங்கிற வார்த்தையில கொண்டு வந்துட்டாங்க. சோ இங்க இருக்கிற விஷயமே தான் இங்க, பட் ஆனா வார்த்தை மட்டும் மாறி இருக்கு, அவ்வளவுதான். சோ அதே மாதிரி பட்ஜெட்டோடைய ப்ரொசீஜர் டைப்ஸ் பிளஸ் வந்து பிசிக்கல் பாலிசினா என்ன, அதுக்கப்புறம் மானிட்டரி பாலிசி அண்ட் பிசிக்கல் பாலிசியோட எஃபெக்டிவ்னஸ் இது எங்க இருந்துச்சு அப்படின்னா முதல்ல பழைய சிலபஸ்ல மேக்ரோல இருந்தது. அதை வந்து இங்க புது சிலபஸ்ல யூனிட் 5ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப வந்து யூனிட் நம்பர் 20 எடுத்துட்டோம்னா ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்படியே இங்க இருக்குன்னு சொல்லலாம். சோ எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க வந்து பிசிக்கல் கரெக்ஷன் அண்ட் அடிஷனல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து கொடுத்திருக்காங்க. சோ பிசிக்கல் கரெக்ஷன் அடிஷனல் ஸ்டிமுலஸ் இஸ் நத்திங் பட் இப்ப வந்து நம்ம கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேக்கேஜஸ் கொண்டு வந்தோம். எதுக்கு அப்படின்னா எக்கானமில வந்து மணி சப்ளை இல்ல, அந்த மணி சப்ளை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி. சோ அது மாதிரி வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணும் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த சிலபஸ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஒரு 5% தான் சேஞ்ச், அதுக்கு மேல இல்ல. இதுல என்ன படிக்கிறீங்களோ அது அப்படியே மொத்தமா இங்க படிக்கணும். எக்ஸ்ட்ராவா ஜிஎஸ்டி படிப்பீங்க, அவ்வளவுதான். பிசிக்கல் கரெக்ஷன்ல பெருசா எதுவும் இல்லைங்க. புதுசா வந்த ஸ்டிமுலஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன, இந்த பிரதான் மந்திரி ஆத்ம நிர்பார் பாரத் யோஜனா இது மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. சோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்க ரீட் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் 5. இந்த ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவராலா நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு 2 நாள் உட்கார்ந்தீங்கன்னா போதும், புதுசா இருக்க ஆட் பண்ணிருக்கதை நீங்க படிச்சிருவீங்க. நான் ஏற்கனவே பழைய சிலபஸ்ல இந்த பர்டிகுலர் யூனிட் வரைக்கும் 15th யூனிட் வரைக்கும் நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க புது சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் உட்கார்ந்தீங்கன்னா புதுசா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இந்த டிஃபரன்ஸ் இப்ப எங்க வரப்போகுதுன்னா இனி அடுத்த 5 யூனிட்ல தான் பெரிய மாற்றங்களே வரப்போகுது. ஓகேங்களா? சோ அடுத்த 5 யூனிட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அடுத்த யூனிட்ல கம்ப்ளீட்டா புது சிலபஸ்ல வந்த ஒரு யூனிட் வந்து எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர், யூனிட் நம்பர் 6. இந்த யூனிட் யூஜிசி நெட் படிக்கிறவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி நம்மளுக்கு இருந்திருக்காது, பட் வி ஆர் ஆடிங் இட் ஹியர். சோ இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் growth. இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் growth அப்படின்னா ஜிடிபி, அதே மாதிரி இந்தியாவுடைய பர் கேப்டா இன்கம் எப்படி இருக்கு, அதே மாதிரி பிக்யூஎல்ஐ அப்படின்னா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்டிஐ வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது மாதிரி குளோபல் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இண்டீசஸ் பத்தி படிக்கணும். ஸோ இண்டீசஸ் பத்தி படிக்கும்போது என்னென்ன படிப்பீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்னா என்ன, அதோடைய பர்பஸ் என்ன, சரிங்களா, அந்த இண்டெக்ஸோடைய பர்பஸ் என்ன, அதே மாதிரி யார் வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றோம், சரிங்களா, அந்த இண்டெக்ஸோடைய மெயினான ஃபைண்டிங்ஸ் என்ன, என்னெல்லாம் அந்த இண்டெக்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க, அந்த இண்டெக்ஸோடைய மெத்தட் எந்த மெத்தடை வச்சு அந்த இண்டெக்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க, அப்புறம் இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன, அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய டாப் நாடுகளுடைய ரேங்கிங் என்ன, டாப் 3 யாரு, பாட்டம் 3 யாரு. சோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்க அதுல பாப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா அதுல வந்து என்ன மெத்தட் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க, ஒரு நம்ம லிவிங் ஏஜ் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி நம்ம எவ்வளவு நாள் ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கோம், சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பர் கேப்டா இன்கம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம், அதாவது மனுஷனோட வளர்ச்சி எப்படி இருக்கு, மனித வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ அதுல இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன, அதை ரிலீஸ் பண்றது யாரு, யூஎன்டிபி ரிலீஸ் பண்றாங்க. சோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்க படிப்பீங்க. பர்பஸ், யார் ரிலீஸ் பண்றாங்க, மேஜர் ஃபைண்டிங்ஸ் என்ன, எந்த மெத்தட் வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன, அதே மாதிரி டாப் 5 யாரு, பாட்டம் 5 யாரு. சோ ஃபேக்சுவலா இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அது 3 தான், பிக்யூஎல்ஐ, HDI, அதே மாதிரி GDI. ஓகே, இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தியரிஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த பார்ட் வந்து நிறைய பேர் வந்து பயப்படக்கூடிய பார்ட். யூஜிசி நெட்லயே நிறைய பேர் வந்து விட்டுட்டும் போவீங்க. ஆனா இது அந்த அளவுக்கு வந்து மோசமான பார்ட்டே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியான பார்ட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து ஒரு 3 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த பார்ட்டை. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் எக்கானமிஸ்டோடது, ஸ்மித், ரிகார்டோ, மார்க்ஸ், கியூம்பென்டர் அண்ட் ரோஸ்டோடையது. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ் growth எம்பாய்டர் இந்த இது வரைக்கும்
சரிங்களா. அமர்த்தியா சென்னோட இது டெக்னிக்கல் ப்ரோக்ரஸ் ஒன்று, இது செகண்ட் பார்ட். அதே மாதிரி மாடல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் growth ஹரட், டோமர், ராபின்சன், கேல்டர், சோலார், மெஹலனோபிஸ், இது வந்து தேர்ட் பார்ட். சரிங்களா. அப்படி 3 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைட் பண்ணிட்டு நீங்க கிளாசிக்கல்ல இருந்து ஆரம்பிங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது இதுல வந்து நீங்க 3 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சா போதுங்க. வேற எந்த தியரி எடுத்தாலுமே நீங்க 3 விஷயங்கள் படிச்சா போதும். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த தியரியோடைய பேசிக் என்ன, வாட் இஸ் த பேசிக் மீனிங், அவங்க அந்த தியரியில என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். சரிங்களா. ஃபாலோட் பை செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தியரியோடைய அசம்ஷன்ஸ் என்ன, இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் இருந்தாதான் அந்த தியரி கரெக்ட் தப்பு அப்படின்னா அதோடைய பேசிக் அசம்ஷன்ஸ். சரிங்களா. இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், அந்த தியரியோடைய லிமிடேஷன்ஸ் அல்லது கிரிட்டிசிசம், ஏன் இந்த தியரி கரெக்ட் இல்ல இந்த தியரி வந்து எதை சொல்லல, இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சா போதுங்க. இந்த தியரிஸ் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. கிளாசிக்கல் ஆகட்டும், பேலன்ஸ் அன்பேலன்ஸ் ஆகட்டும், ஹரடோமர் மாடல் ஆகட்டும், ஒரே ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஏதோ ஒரு சோர்ஸ், நீங்க ஏற்கனவே யூஜிசி நெட் படிக்கிறீங்கன்னா அந்த சோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்ல கிளாஸ்க்கு வந்து வரீங்க அப்படின்னா கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய சோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு ஒரு தியரிஸ் வந்து ரிலேட்டடா இருக்கும். இப்போ கிளாசிக்கல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி அவங்க அசெப்ஷன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் வரும். அப்போ அந்த கான்செப்ட் படிக்கிறது ஈஸி. ஸோ நீங்க வந்து மோரோலெஸ் வந்து திரும்ப திரும்ப படிக்கும்போது இது ரொம்ப ஈஸியாயிரும் உங்களுக்கு இந்த சிலபஸ். சரிங்களா. அதே மாதிரி அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நீங்க நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதோ இல்ல வந்து யூஜிசி நெட்ல பேப்பர் 1 படிக்கும் போதோ அதுல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா. ஸோ அதே கோல்ஸ் தான் இங்க. அதே மாதிரி பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி மாடல்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்க திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த சிலபஸை மட்டும் நான் தனியா உட்காந்து படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 10 டேஸ், இப்போ நீங்க புதுசா படிக்கிறீங்கன்னா 10 டேஸ் கொடுத்தா போதும். இல்ல நெட்டுக்கு நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு திரும்ப ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா. இது வந்து கம்ப்ளீட்லி நியூ சிலபஸ், அதனால கம்பல்சரி இந்த சிலபஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஆனா எடுத்தோன்னா ரொம்ப பெரிய அளவுல கேள்விகள் வரணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரக்கான சான்சஸ் அதிகம். சரிங்களா. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பெருசு பெருசா படிக்கணும் அப்படிங்கறதுல பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அது போதுமானது. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம போலாம். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 7, இங்க என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெமோகிராஃபி. இந்த யூனிட் அப்படியே யூஜிசி நெட்ல இருக்கக்கூடிய விஷயமே தான். சரிங்களா. சோ இதுல வந்து நம்ம வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் வந்து நான் சொன்ன மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இந்த மார்க்கெட் ஃபெயிலியர் இதெல்லாமே இட் இஸ் அ பார்ட் ஆஃப் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் தான். பப்ளிக் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடியது வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். சோ இங்க வந்து என்விரான்மெண்ட் ஆஸ் அ பப்ளிக் குட், கோஸ்ட் தியரம்னா என்ன, அதே மாதிரி காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், வேலிடேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோல்ஸ், இதெல்லாமே பிளஸ் தியரிஸ் ஆஃப் பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷன் தியரியோட கான்செப்ட், மெஷர்ஸ், ஃபீச்சர்ஸ், பாப்புலேஷன் பிரமிட், ஃபர்டிலிட்டி, மோபிலிட்டி, இந்த ஏஜ் டிவிஷன், இதெல்லாமே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸியான பார்ட், இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேத்துக்கு டிஃபிகல்ட் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் மாடரேட்டான பார்ட். சரிங்களா. ஸோ அதனால இது வந்து ரெண்டும் சேர்ந்த கலவை அப்படின்னு சொல்லலாம் இந்த சாப்டர். பட் யூஜிசி நெட்டோடது அப்படியே தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் இட் இஸ் ஈக்குவல் டு யூஜிசி நெட் சிலபஸ் தான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இப்ப புதுசா வந்த நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் புக்லயும் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் ஆகட்டும் இல்ல பாப்புலேஷன் தியரிஸ் ஆகட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ முதல்லயே பழைய சிலபஸ்லயும் பழைய 12th ஸ்டாண்டர்ட் புக்லயும் நம்மளுக்கு இந்த பாப்புலேஷன்ஸ் இருந்துச்சு, இப்பவும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க. அதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா. ஸோ இது ஒரு சிலபஸ். ஸோ இந்த கான்செப்டை நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் வில் டேக் அரௌண்ட், இதுக்கும் வந்து 10 நாள். எந்த ஒரு புது சிலபஸ் எடுத்தாலும் சரிங்க 10 டேஸ். ஏன்னா நம்ம கிளாஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் எடுக்கிறோம்னா ஒரு 7 to 8 டேஸ்ல இந்த கான்செப்ட் வந்து முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு அந்த 3 டேஸ் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். சரி. ஸோ ஃபாலோட் பை ஓல்டு சிலபஸ்ல வந்து திரும்ப வரலாம். ஓல்டு சிலபஸ்ல இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல கிடையாதுங்க. இந்த யூனிட் 7 ஆகட்டும் யூனிட் 6 ஆகட்டும் இது ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. ஆனால் இதுக்கு அடுத்தது ஓல்டு சிலபஸ்ல யூனிட் நம்பர் 16, 17, 18, 19 இந்த 4 யூனிட்டுமே இந்தியன் எக்கானமி பத்தினது. சரிங்களா. சோ இந்த 4 யூனிட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 பார்ட்டா டிவைட் பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்றேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கானமியோட ஸ்ட்ரக்சர் பத்தி பேசியிருப்போம். இந்தியன் எக்கானமி எப்படி இருக்கு, அதுல என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. செகண்ட் 2 பார்ட் வந்து இந்தியன் எக்கானமியோட செக்டார்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. பட் ஆனா சர்வீஸ் செக்டார் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த 20-30 வருடங்கள்ல சர்வீஸ் செக்டார் பெரிய அளவுல க்ரோ ஆயிருக்கும். ஆனா அதை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இங்க வந்து பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பத்தி பேசியிருப்பாங்க. சோ இதை வந்து 2 டிவிஷனா டிவைட் பண்ணிட்டாங்க. சோ இந்தியன் எக்கானமி பார்ட் 1, அதே மாதிரி இந்தியன் எக்கானமி பார்ட் 2 அப்படின்னு டிவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்தியன் எக்கானமி பார்ட் 1ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்தியன் எக்கானமியோட ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் பேசிக் ஃபீச்சர்ஸ், இந்தியாவில் வந்து இன்கம் எப்படி இருக்கு, இன்கம் growth எப்படி இருக்கு, விச் இஸ் நத்திங் பட் ஜிடிபி growth இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஆர்பிஎம்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இது எங்க படிப்போம்னா நம்ம பப்ளிக் ஃபினான்ஸ் படிக்கும் போதே அதை படிச்சிருவோம். ஸோ அந்த விஷயத்தை ஆட் பண்ணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் வருதா, ஸோ அதுலேயே அந்த என்பிஎஃப்சிஸ் வரும்போது அதுலேயே ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்துடும். ட்ரேட் எடுத்துட்டோம்னா இன்டர்நேஷனல் ட்ரேட், இன்டர்நேஷனல் ஃபாரின் பாலிசியில வந்து சேஞ்சஸ். ஸோ இது எல்லாமே ஓவர்லாப் ஆகக்கூடிய ஏரியா. சரிங்களா. அதே மாதிரி சேலஞ்சஸ், இந்த ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன், அன்பேலன்ஸ் ரீஜனல் growth, அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி. இந்த பாவர்ட்டி இன்இக்வாலிட்டி ரிப்பீட் ஆகக்கூடிய போர்ஷன். ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், growth அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்ல இந்த பாவர்ட்டி இன்இக்வாலிட்டி வந்திருக்கும். அது திரும்ப இந்த இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது இல்லாம செக்டார்ஸ் பாருங்களேன், 3 செக்டார் நல்லா பிரிச்சே கொடுத்துட்டாங்க. அக்ரிகல்ச்சர் ஒன்று, இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று, அதே மாதிரி சர்வீஸ் செக்டார். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர்ல புதுசா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்க டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம், ஃபார்மர்ஸ் உடைய சூசைட் இஷ்யூ என்ன, அதே மாதிரி டபிள்யூடிஓக்கும் அக்ரிகல்ச்சர்ல என்ன இஷ்யூஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு, இது மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் ஃபுட் செக்யூரிட்டிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஆன் தி அதர் ஹேண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எம்எஸ்எம்இ பாருங்களேன், ஸ்பெசிஃபைட் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2014-15 எம்எஸ்எம்இக்கள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்திருக்கு. ஸோ அதுக்காக புதுசா வந்த ஸ்கீம்ஸே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. மேக் இன் இந்தியா படிக்கணும், ஸ்டார்ட் அப் இந்தியா படிக்கணும், ஸ்கில் இந்தியா படிக்கணும், அதே மாதிரி எஸ்இசெட் பிளஸ் இம்பாக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் டிமானிட்டைசேஷன். பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இம்பாக்டும் டிமானிட்டைசேஷனோட இம்பாக்டும் கேட்டிருக்காங்க. எது மேல, அன்ஆர்கனைஸ் செக்டர், அதே மாதிரி இன்ஃபார்மல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேல. ஓகேங்களா. நவம்பர் 8, 2016 நம்மளுக்கு டிமானிட்டைசேஷன் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள், 8 வருஷம் கழிச்சு இந்த அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப படிக்கிறோம். இதெல்லாம் வந்து புதுசா வந்த விஷயம். அதே மாதிரி லேபர் ரிஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய லேபர் கோட்ஸ் இருக்கும், அது இப்ப 4 கோடுகளா வந்து நம்ம கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லேபர் ரிஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்டையரா இந்த சர்வீஸ் செக்டார் புதுசு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபாரின் ட்ரேடு அதோடைய சேஞ்சஸ், அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க், மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்டேஷன், எனர்ஜி, ஹெல்த் சிஸ்டம், பிசிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா, இது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன படிப்பீங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்து மேஜரா படிச்சுக்கோங்க. இந்த ஏரியால மேக்ஸிமம் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ். இப்போ வந்து ஹெல்த்துக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. லக்ஷ்யா ஸ்கீம் அப்படின்னு இருக்கு, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்கு. சரிங்களா. ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சர்வ சிக்ஷா அபியான்ல இருந்து அதை மாத்தி இப்ப சமரக சிக்ஷா அபியான்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு இப்போ வந்து உடான் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. எனர்ஜி செக்டார் எடுத்துட்டீங்கன்னா உஜ்வலா அப்படின்னு ஒன்று இருக்கு. டெலிகம்யூனிகேஷனுக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 5G கொண்டு வராங்க, ஸ்பெக்ட்ரம் இது இருக்கு. ஸோ இது எல்லாமே இதோடைய பேசிக் ஸ்கீம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த செக்டார்ல. அதே மாதிரி இப்போ அதோடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்கிங் இருக்கும். இப்போ ஹெல்த் செக்டார் எடுத்துட்டோம்னா ஆயுஷ்மான் பாரத் தான் உலகத்திலே லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அது மாதிரி ரேங்கிங் பேஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் இதுல பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்டையர்லி நியூ ஏரியா இது ரெண்டும். ஸோ இந்த ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய பார்ட் வந்து என்டையரா நீங்க நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இந்தியன் எக்கானமி பார்ட் 1ல. அப்ப இந்தியன் எக்கானமி பார்ட் 2ல என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ பார்ட் 1ல ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க, செக்டார்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. பார்ட் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆஸ்பெக்டும் அதே மாதிரி இந்தியன் எக்கானமியோட சேஞ்சஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ 1991ல எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், லிபரைசேஷன் என்ன, பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் என்ன? ஸோ அதோட இம்பாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, கிரிட்டிக்கல் அப்ரைசல் ஆஃப் ப்ரீ அண்ட் போஸ்ட் லிபரைசேஷன், விச் மீன்ஸ் கிரிட்டிக்கல் அப்ரைசல் அப்படின்னா அதோடைய பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் அதோடைய நெகட்டிவ் ரெண்டுமே. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன. இப்போ இது வந்து எப்படி படிக்கலாம்னா செக்டார் வைஸ்ல. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம்னு வைங்களேன், முன்னாடி எல்லாம் இன்சூரன்ஸ்க்கு கவர்மெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, போஸ்ட் லிபரைசேஷனுக்கு அப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செக்டார் பேசிஸ்ல வந்து இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன. அப்ப எல்லா செக்டாருமே படிக்கணும்னா எல்லா செக்டாருமே வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய செக்டார்ஸ், அதாவது இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆகட்டும், இல்ல வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டார், இதுல எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய செக்டார்ஸ்ல மட்டும் என்ன சேஞ்ச் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் லிபரைசேஷன்ல வந்துச்சு, என்ன மேஜர் சேஞ்சஸ் வந்துச்சு, அது மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுல படிக்கும் போதே நீங்க இந்த எம்என்சி நிறுவனங்கள்லாம் வந்துச்சு பாத்தீங்களா. ஸோ அதை பத்தின விஷயங்களையும் வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரா இங்க வந்து பிளானிங் கமிஷன் கொடுத்துட்டாங்க.
ஸோ பிளானிங் கமிஷன் இராடிகேட் பண்ணியாச்சு. நம்ம பழைய சிலபஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா சில பிளான்ஸ் வந்து ஸ்பெசிஃபைடா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா 7th பிளான், 8th பிளான், 9th பிளான் அண்ட் அப்ரோச் பேப்பர் டு 10th பிளான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து அப்ரோச் பிளான் அப்படிங்கிறது இருந்துச்சு, அப்ரோச் பேப்பர் இருந்துச்சு, அப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க இந்த சிலபஸை. ஆனா இப்போ 12 5-year பிளான்ஸுமே முடிஞ்சிருச்சு. அப்ப இங்க என்ன படிப்போம் அப்படின்னா அந்த 12 5-year பிளான்ஸ் அதோடைய பேசிக் விஷயங்கள் என்ன, அதுக்கு ஒவ்வொரு பிளான்லயும் வந்து ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு 5th 5-year 3rd 5-year பிளான்ல ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் 5th 5-year பிளான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்திருக்கும். 10th 5-year பிளான்ல சர்வீஸ் செக்டர் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்படி ஒவ்வொரு 5-year பிளான்ல இருக்கக்கூடிய பேசிக் சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் வினோ பிளானிங் கமிஷன் வந்து நித்தி ஆயோக்னால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப பிளானிங் கமிஷன் வெர்சஸ் நித்தி ஆயோக் அந்த டிபேட், இதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, இப்ப நித்தி ஆயோக் என்ன பண்றாங்க அப்படின்னு படிக்கும்போது நித்தி ஆயோகோடைய பிரசன்ட் ஸ்கீம்ஸ் என்ன, இப்ப வந்து எப்படி 5-year பிளான்ஸ் வந்து பிளானிங் கமிஷன் லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி நித்தி ஆயோக் சில ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க, சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணாங்க, என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம். சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூன்யா அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ இப்படி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதே மாதிரி ரூரல் பாவர்ட்டி, ரூரல் இன்டெக்ட்னஸ் இதெல்லாமே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்க 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயே நம்மளுக்கு இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்லேயே நம்மளுக்கு இந்த விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெசிஃபைடா ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி இந்த வருஷம் ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து தமிழ்நாடு எக்கானமி. ஸோ தமிழ்நாடு எக்கானமிக்கு ஒரு தனி ஏரியாவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1/4 ஒரு யூனிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் என்ன, தமிழ்நாடு எக்கானமில இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சஸ் என்ன, தமிழ்நாடுடைய growth எப்படி இருக்கு, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் என்ன அர்த்தம்னா தமிழ்நாட்டில் எது டாமினண்டா இருக்கு, அக்ரிகல்ச்சர் செக்டாரா இல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரா இல்ல வந்து நார்மலா சர்வீஸ் செக்டார் டாமினண்டா இருக்கா, இதுல நம்ம எக்ஸ்போர்ட்ல எப்படி இருக்கோம், இம்போர்ட்ல எப்படி இருக்கோம், நம்ம ஜிடிபில எந்த இடத்துல இருக்கோம், அதுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் ஹையஸ்டா இருக்கு, தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா டெவலப் ஆகுது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க அதுல படிப்பீங்க. அதுக்கப்புறம் மாடல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடான மாடல் அப்படின்னா தமிழ்நாடு நிறைய விஷயங்கள்ல வி ஆர் ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் எடுத்துட்டோம்னு வைங்களேன். ஸோ ஹெல்த் எடுத்துட்டோம் அப்படின்னா வி ஆர் ஃபர்ஸ்ட். டூரிசம், ஹெல்த் டூரிசம், மெடிக்கல் டூரிசம்ல நம்ம தான் ஃபர்ஸ்டா இருப்போம். ஸோ இது மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் வந்து பின்னாடி ஆயுஷ்மான் பாரத்தை வந்து ஒரு பெரிய அளவில் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாடல்ஸ் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பிளஸ் எக்ஸ்ட்ராவா திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஒன்று விஷயம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க படிக்கும்போது நினைக்கலாம் ஒரு திராவிடியன் மாடல் அப்படின்னா இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தானே, ஏன் நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படின்னா, ஸோ திராவிடியன் மாடல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன இதுல வந்து சொல்லணும் அப்படின்னா, அதாவது பீஸ், ப்ரோக்ரஸ், அதே மாதிரி ப்ராஸ்பரிட்டி. அதாவது அமைதியா இருக்கணும், அமைதியான நடுமையா இருக்கணும், அதே மாதிரி நல்ல வளர்ச்சி இருக்கணும், பிளஸ் நல்ல வெல்த் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து எது மூலியமா நம்ம பர்சியூ பண்றோம்னா சமூக நீதி மூலியமா, சோஷியல் ஜஸ்டிஸ், விச் மீன்ஸ் எல்லா செக்டாருமே டெவலப் ஆகணும், எல்லா துறையில இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து டெவலப் ஆகணும், எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இதை வந்து நம்ம எக்கனாமிக்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு வைங்களேன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மாடல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா இல்ல என்னெல்லாம் வரும்னா தமிழ்நாட்டுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி இருக்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டுல எஜுகேஷனுக்கான ஆக்சஸ் எப்படி இருக்கு, இப்ப வந்து அனைவருக்குமே கல்வி திட்டம் அதை வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் நத்திங் பட் எல்லாருமே ஈக்குவல், எல்லாத்துக்குமே அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான். அப்ப எஜுகேஷனோட ஆக்சஸ் எப்படி இருக்கு, ஹவுசிங் செக்டார் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய நியூட்ரிஷனல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஹெல்த் செக்டார் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்றது தான் நம்மளுடைய இந்த தமிழ்நாடு திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். ஒன்றும் இல்லைங்க, மதிய உணவு திட்டம் இருக்கா? ஸோ மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபினான்ஷியல் இது வந்து கொடுப்பாங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. கோவிட் டைம்ல ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஃப்ரீ ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கும். பிளஸ் லேண்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணாங்க. அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கீழே பசுமை வீடு திட்டம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. பிளஸ் தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபைடா சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃபின்டெக் பாலிசி 2021 ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 2021 ஒரு பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க, எக்ஸ்போர்ட் பாலிசி அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. இப்படி வந்து தமிழ்நாடு பேஸ்ட் இந்த விஷயங்கள் எஜுகேஷன், ஹவுசிங், நியூட்ரிஷன், ஹெல்த் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களோட மேஜர் ஸ்கீம்ஸ் என்ன,
அதே மாதிரி என்னென்ன மேஜர் பாலிசிஸ், அதோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு, இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இந்த டிராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத படிப்போம். இட் இஸ் நாட் என்டையர்லி பொலிட்டிக்கல். அதுக்கு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் வந்து யூசேஜ் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து யூனிட் நம்பர் 9. ஓகே, ஸோ இந்த யூனிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகக்கூடிய விஷயம். ஸோ ரொம்ப பெரிய விஷயம், நிறைய பேத்துக்கு வந்து ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய யூனிட் நம்பர் 10 விச் இஸ் குவான்டிடேட்டிவ் மெத்தடாலஜி. குவான்டிடேட்டிவ் மெத்தடாலஜின்னு ஒரு சாப்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாப்டர்ல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தியரிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சாம்பிளிங் மெத்தட்ஸ் எல்லாம் என்ன, அதே மாதிரி டேட்டா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சென்ட்ரல் டெண்டன்சி, மீன், மீடியன், மோட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த சென்ட்ரல் டெண்டன்சியோடது, பிளஸ் டிஸ்பர்ஷன், ரிக்ரெஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கார்லேஷன், இண்டெக்ஸ் நம்பர்ஸ், டைம் சீரீஸ் டேட்டா, இதெல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. சாம்பிளிங், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே. ஸோ ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளஸ் வந்து சில கொஞ்சம் ஏரியாவுடைய ரிசர்ச் பார்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லீகல் இன்டிகிரேஷன் மாடல், ஆட்டோகோலாரிட்டி, ஹெட்ரோகரசி, மல்டிகோலாரிட்டி, இது எல்லாமே இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ். எக்கனாமெட்ரிக்ஸ் உடைய ஒரு பார்ட் இது. ஸோ இதுலயும் வந்து நீங்க ரொம்ப இதை வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும், விட்டுட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பெசிஃபைடா இந்த ஏரியாஸ்ல நீங்க வந்து அதோடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க. ஏன் அந்த இடத்துல ஆட்டோ கோரிலேஷன் வருது, எந்த அசம்ஷனை நம்ம வந்து வைலேட் பண்ணா அந்த ஆட்டோ கோரிலேஷன் வரும், அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே சில ஃபார்முலேஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபார்முலேஷன்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப பேசிக்கான விஷயம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து யூஜிசி நெட் வந்து படிக்கிறீங்கன்னா அதுல இருக்கிறது அப்படியே படிங்க. இந்த சாப்டர் விட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா எஸ்பெஷலி இந்த பார்ட் இஸ் ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரிசர்ச் பார்ட் எல்லாம் நீங்க வந்து தியரிட்டிக்கலாவே படிக்கலாம். அது ரொம்ப ஈஸியான ஏரியா தான். ஸோ அந்த பார்ட் வந்து நீங்க படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்ல இந்த இன்புட் அவுட்புட் மாடல், லியோன்டெஃப் இதெல்லாம் வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அது இங்க இடத்துல திரும்ப வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ், அதே மாதிரி சீக்வன்ஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டிகிரல் கால்குலஸ், டிஃபரன்சியேஷன், லீனியர் அல்ஜிப்ரா, மேட்ரிசஸ், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் லெவல்ல பிசினஸ் மேக்ஸ் எடுக்கிறாங்கல்ல, ஸோ அந்த டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுல இருக்கிறதே வந்து நீங்க பார்த்துட்டாலும் நீங்க வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து பார்க்க பிடிக்கல, படிக்க முடியாது அப்படின்னாலாம் நினைச்சு பயப்பட வேணாம். ஸோ பேசிக்கான விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த செட்ல எக்ஸாம் வரதுனால, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கனால கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், எத்தனை மாசம் டைம் தராங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால விட்டுட்டு போக வேணாம், ஜஸ்ட் கோ த்ரூ இட் ஒன்ஸ். சரிங்களா? ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சேஞ்ச் வந்தது இந்த டாபிக் தான். So unit number 10, which is quantitative methods. Statistics, research part, econometrics, mathematical economics. 4 விஷயங்கள் சேர்ந்தது இந்த டாபிக்ல. சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் தான் புது சிலபஸ். இதெல்லாம் தான் அடிஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. டெலிஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கல. டெலிஷன் ஆனதை விட அடிஷன்ஸ் தான் ரொம்ப அதிகம். டெலிஷன்ஸ்ங்கிறத விட என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வார்த்தைகளை வந்து குறுக்கி குறுக்கி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மற்றபடி சிலபஸ் வந்து டெலிட் ஆகல, ஆட் தான் நிறைய ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க சப்போஸ் யூஜிசி நெட்டுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எந்தெந்த டாபிக் எப்படி ரிலவெண்டா வரும் நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே வந்து பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இங்க பேசுறதுக்கும் உங்களுக்கு அங்க லைவ் ஸ்ட்ரீம் ஆருக்கும் வந்து கொஞ்சம் டைம் லாக் இருக்கும். அதனால நீங்க உங்க கொஸ்டின்ஸ் இப்போ போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிஜிடிஆர்பி வெர்சஸ் யூஜிசி நெட் இந்த 2 சிலபஸ் எடுத்தோம்னா இந்த 10 டாபிக் என்ன இருக்கோ அதே 10 டாபிக் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு விஷயம் தான், அது என்ன நான் கடைசியில சொல்றேன். ஸோ யூனிட் 1 மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அதே யூனிட் 1 மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ வெர்சஸ் மேக்ரோ, மணி அண்ட் பேங்கிங் இங்க யூனிட் 3, இந்த இடத்துல யூனிட் 7. இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 4, இங்க யூனிட் 5. பப்ளிக் எக்கனாமிக்ஸ் இங்க இருக்கு, இங்கேயும் பப்ளிக் எக்கனாமிக்ஸ் இருக்கு. growth and டெவலப்மெண்ட் இருக்கு, இங்க வந்து growth and டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்காங்க. எக்கனாமிக் growth and டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இங்க growth and டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. வேர்டிங்ஸ் மட்டும் தான் மாறி இருக்காங்க, சிலபஸ் ஒண்ணுதான். அதே மாதிரி என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெமோகிராஃபி, இங்கேயும் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெமோகிராஃபி. இனி இந்தியன் எக்கானமி 2 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க, இங்க ஒரே பார்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் எக்கானமி. சோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு எக்கானமி ஆட் ஆயிருக்கு. தமிழ்நாடு எக்கானமி நம்ம யூஜிசி நெட்டோட சிலபஸ்ல கிடையாது, அதை மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அதெல்லாம் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்கா? இந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் நம்ம யூஜிசி நெட்ல 2 சாப்டர்ல வந்து படிப்போம். ஒன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ் அண்ட் இன்னொன்னு வந்து மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ். அது ரெண்டும் சேர்த்து யூனிட் நம்பர் 10 குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப வந்து எதோடைய சிலபஸ் அதிகம்னா உங்களுக்கு யூஜிசி நெட்டோடைய சிலபஸ் வந்து அதிகம்.
அதுல இருந்து கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி உடைய சிலபஸ் வந்து ஒரு 75ல இருந்து 80% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். 75% to 80% உங்களுக்கு அந்த சிலபஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? பிளஸ் எக்ஸ்ட்ரா தமிழ்நாடு எக்கானமி மறக்காம படிச்சுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் பக்கமாவது தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். நான் யூஜிசி நெட்டுக்கும் பிஜிடிஆர்பிக்கும் சைமல்டேனியஸா படிக்கிறேன் அப்படிங்கும்போது யூஜிசி நெட் உடைய ப்ரிப்பரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அது கூட எக்ஸ்ட்ராவா தமிழ்நாடு எக்கானமி படிச்சுக்கோங்க. கம்பேர் டு யூஜிசி நெட் சிலபஸ் பிஜிடிஆர்பி சிலபஸ் கம்மி தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுல ஆடா இருக்கிறது இதுல இல்ல. ஓகேங்களா? ஆனா போன வருஷம் இந்த சிலபஸ்க்கு இப்ப எவ்வளவு சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா மோர் தேன் 50% சொல்லுவேன். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% அண்ட் அபோவே வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் நீங்க தரோவா இருக்கீங்க, அதாவது பழைய சிலபஸ்ல யூனிட் நம்பர் 15 வரைக்கும் தரோவா இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கவர் பண்றது ஈஸி. இல்ல நான் வந்து முன்னாடியே நான் தரோவா இல்லை அப்படின்னா இட் இஸ் ஹை டைம் நீங்க இன்னையில இருந்து இப்போத்துல இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஷர்மிளா, தேங்க்யூ. மீனா மேம், நான் எக்கனாமிக்ஸ் பார்ட் மட்டும் தான் பார்த்தேன். ஸோ எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பத்தின சேஞ்சஸ் வந்து வேற ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லுவாங்க. ஷர்மிளா மேம், நீங்க வந்து கோஆர்டினேட்டர் வந்து கேட்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. மேம், கோஆர்டினேட்டர் கிட்ட கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எவ்வளோ தமிழ் மீடியம் கிளாஸ் இருக்கா, அதோடைய அமௌண்ட் என்ன, அதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இக்னைஸ் சார், தேங்க்யூ. ஸோ வில் வெயிட் ஃபார் 2 more minutes. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இங்க பேசுறதுக்கும் உங்களுக்கு அங்க லைவ் ஸ்ட்ரீம் வரக்கும் லேக் இருக்குங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா போஸ்ட் பண்ணுங்க. நான் ஒரு 2 minutes வெயிட் பண்றேன். அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொஃபசர் அகாடமி வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்காதவங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ஸ்கூல் புக்ஸ்ல கொஸ்டின் 30 இருக்குமா? அது நம்ம சொல்ல முடியாதுங்க. ஸ்கூல் புக்ஸ்ல பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா? ஏன்னா வந்து இப்போ சிலபஸ் வந்து நல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. யூஜிசி நெட்டோடைய சிலபஸ்க்கு பார்ல வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே போதுமா அப்படிங்கிற கொஸ்டின் அதுல மட்டுமே 30 இருக்குமா அப்படிங்கிறது அது வந்து கஷ்டமான ஒரு சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்றேன். ஆனா ஸ்கூல் புக்ஸ் தானே உங்களுடைய பேஸ். நீங்க எப்படி இருந்தாலும் அதான் கிளாஸ் எடுக்கிறீங்க. ஆனா அதை விட எக்ஸ்ட்ரா வந்து நீங்க படிக்கணும். நியூ சிலபஸ் கிளாஸ் ஸ்டார்டிங் உங்களுக்கு கிளாஸோடைய டீடைல்ஸ், கிளாஸ் வந்து எப்ப ஆரம்பிக்கும், என்னென்ன மீடியம், அதே மாதிரி என்ன ஃபீஸ், இது எல்லாமே யூ ஹாவ் டு காண்டாக்ட் த கோஆர்டினேட்டர். நீங்க வந்து கோஆர்டினேட்டர் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொஃபசர் அகாடமியோட நம்பருக்கு அவங்க கால் பண்ணாலும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, எல்லாமே அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓகேங்க. ஸோ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.